river crossing concept. Okay, first river crossing sollale. Okay, listen here. A boat is moving with velocity vb. A boat is moving with velocity vb. Okay, போட்டோட வெலோசிட்டி விபின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னது? வெலோசிட்டி ஆஃப் போட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர் தான். அதாவது ஸ்டில் வாட்டர்ல ஓகே வாட்டர் ஃப்ளோ இருக்காத இடத்துல அந்த போட்டுக்கு எவ்வளோ வெலோசிட்டி அச்சீவ் பண்ண முடியும் மேக்சிமம், அதுதான் என்னது விபி. ஓகே, ஒரு மேனை ஸ்விம்மிங் ஆகும்போது விஎம்னு சொல்லலாம் மேனோட வெலோசிட்டி. ஓகே, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் ரிவர் வாட்டர் ஃப்ளோ பண்ற வெலோசிட்டி விஆர், வி ஸ்மால் ஆர். ஓகே, capital R resultant velocity use பண்ணலாம். Okay, so velocity of boat or man relative to the ground. So வெளியே இருந்து பார்க்குற ஆளுக்கு resultant velocity தான் பார்க்க முடியும். ஓகே, அந்த ரிவரோட வெலோசிட்டி போட்டோட வெலோசிட்டி ரெண்டுமே சேர்ந்து ரிசல்டண்டா எந்த வெலோசிட்டி அந்த ஆளுக்கு ஃபீல் பண்ண, அந்த போட்டுக்கு ஃபீல் பண்ணுது, அந்த ஸ்விம்மிங் மேனுக்கு ஃபீல் பண்ணுது, அதுதான் இருக்கும் இங்கே. ஸோ ரிசல்டன்ட் வெலோசிட்டி தான் வெளியே இருந்து பார்க்க முடியும், அந்த போட்டுக்கு கிடைக்கும். அந்த ரிசல்டன்ட் வெலோசிட்டி சொன்னா எப்படி வரும்டா? விஆர் ஈக்குவல் டு போட்டு வெலோசிட்டி பிளஸ் ரிவர் வெலோசிட்டி. எல்லாமே வெக்டர் தான், டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வெக்டர் ஆகும்போது டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கு. ஸோ இது என்னதுடா? இது ரிசல்டன்ட் வெலோசிட்டி தான் வேணும். ரிசல்டன்ட் வெலோசிட்டி விஆர் என்னது? ரிவர் வெலோசிட்டி. ஓகே, இது என்னது? போட்டு வெலோசிட்டி. மேன்ஸ் வெலோசிட்டி யாரு தான் ஸ்விம் பண்ணுது? போட் ஆகும்போது செயிலிங் தான் சொல்லும். ஓகே, மேன் ஆகும்போது ஸ்விம்மிங், டைவிங் எல்லாமே சொல்லலாம். ஓகே, போட்டு வெலோசிட்டி. ஓகே, இங்கே ஒரு 4 கேசஸ் தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று, போட்டு செயில் பண்றது இன் த டைரக்ஷன் ஆஃப் ரிவர் ஃப்ளோ. ரிவர் ஃப்ளோ பண்ற சேம் டைரக்ஷன்ல போட்டு ஃப்ளோ பண்ணும், போட்டு செயில் பண்ணும்போது ஒரு ஸ்விம் பண்ணும்போது, அப்போ இதுதான் வெலோசிட்டி ஆஃப் போட்டு விபி. விஆர் வெலோசிட்டி ஆஃப் ரிவர். ஓகே, ஸ்விம் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? எக்ஸ்ன்னு கொடுத்தது. ஓகே, ஸோ அந்த ஆள் ஸ்பீடா ரீச் ஆகுமா ஸ்லோவா ரீச் ஆகுமா? ஸ்பீடா ரீச் ஆகும். பிகாஸ் அந்த ஆள் ஸ்விம் பண்ணும்போது ரிவரும் அந்த ஆளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஓகே, ஸோ ஸ்பீடா ரீச் ஆகும். boat is sailing downstream. So resultant velocity ன்னு சொன்னா same direction ஆனதினால resultant velocity equal to எது வரும்? total displacement by time. So downstream போகிறதுனால இந்த டைம் TD எழுதலாம். So resultant velocity add பண்ணணும். velocity of boat plus velocity of river equal to x by TD. So downstream போகிறதுக்கு எவ்வளோ டைம் வேணும்டா? TD equal to எப்படி வரும்? displacement by VB plus VR. So downstream போகிறதுக்கு கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை. போட் வெலோசிட்டி ரிவர் வெலோசிட்டியை விட ஜாஸ்தி ஆகலாம், ரிவர் வெலோசிட்டியை விட கம்மி ஆகலாம். அண்ட் போட்டு ரெஸ்டில் இருந்தாலும் டவுன் ஸ்ட்ரீமும் போகும். பிகாஸ் ரிவரு புஷ் பண்ணிட்டே இருக்கும் அந்த போட்டை. ஓகே, ஸோ TD equal to x by VB plus VR வரும். ஓகே, நவ் ரிவர் ஃப்ளோ பண்ற, ரிவர் ஃப்ளோக்கு ஆப்போசிட்டா ஃப்ளோ பண்ணா போட்டை செயில் பண்ணா கேஸ் 2 இதுதான். செயிலிங் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ரிவர் ஃப்ளோ. ஸோ அதுதான் ஆப்போசிட் ஃப்ளோ பண்ணும்போது we will say upstream. In the direction of flow downstream, opposite to the direction of flow of a river இது வரும் upstream வரும். ஸோ upstream வரும்போது போட்டுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? போட்டு டிராவல் பண்ற ஆப்போசிட் டைரக்ஷன் தானே ரிவர் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ ஸ்லோ தான் ரீச் ஆகும். ஸோ இங்கே ரிசல்டன்ட் வெலோசிட்டி எப்படி எடுக்கணும்டா? ரிசல்டன்ட் வெலோசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிராவல் பண்றது டிவைடட் பை டியூபி எழுதலாம். டிராவல் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸா இருந்தா, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகும்போது ரிசல்டன்ட் வெலோசிட்டி எஃபெக்டிவ் வெலோசிட்டி எப்படி எடுக்கணும் சொன்னது? சப்ட்ராக்ஷன், பிக்கர் மைனஸ் smaller. So VB minus VR வரும். VB minus VR equal to x by TF. ஆனா இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் தெரியுமா? போட் வெலோசிட்டி கிரேட்டர் தேன் ரிவர் வெலோசிட்டி ஆகணும். இல்லைனா அப்ஸ்ட்ரீமும் போக முடியாதுடா, டவுன் ஸ்ட்ரீம் தான் போகும்.
because boat, for example, boat is traveling upstream with velocity 1 meter per second. போட்டுக்கு upstream போகிறதுக்கு 1 meter per second ஸ்பீடு தான் எடுக்க முடியும். and a river 2 meter per second தான் downstream. ஸோ எஃபெக்டிவ் டவுன்ஸ்ட்ரீம் இருக்குமா அப்ஸ்ட்ரீம் இருக்குமா டவுன்ஸ்ட்ரீம் தானே இருக்கும். ஸோ போட் அப்ஸ்ட்ரீம் போகாது, டவுன்ஸ்ட்ரீம் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ டவுன்ஸ்ட்ரீம் ட்ராவல் பண்ணும்போது அப்ஸ்ட்ரீம் ட்ராவல் பண்ணும்போது எப்பவுமே ஸ்விம்மிங் ஆகும்போதும் போட்டு செயிலிங் ஆகும்போதும் அந்த வெலோசிட்டி கிரேட்டர் தேன் ரிவர் ஃப்ளோ இருக்கணும். ஸோ விபி கிரேட்டர் தேன் விஆர். ஸோ அப்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு எவ்வளோ டைம் வேணும்? டி அப் ஈக்குவல் டு ட்ராவல் பண்ணுற டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை resultant velocity opposite direction ஆனதினால VB minus VR. ஓகே, அப்போ ஒரு போட்டு எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ஸ்ட்ரீம் டிராவல் பண்ணது அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு தி இனிஷியல் பொசிஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே திரும்பி வந்தது. ஓகே, எப்படி? இதுதான் ரிவர். ரிவர் எந்த பக்கம் ஃப்ளோ பண்ணதுடா? டுவார்ட்ஸ் ரைட். இதுதான் வெலோசிட்டி ஆஃப் ரிவர், இந்த பக்கம். ஓகே, ஸோ இதில் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணது, தென் திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்தது. ஸோ அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன்ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன்ஸ்ட்ரீம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 0. வை? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேக்கு திரும்பி வந்தாச்சு. ஓகே, ஆவரேஜ் வெலோசிட்டி எவ்வளோ? ஆவரேஜ் வெலோசிட்டி சொன்னா என்னது? total displacement by total time. Total displacement by total time. Total displacement 0 ஆகும்போது average velocity 0 தான். இது ஒரு வாட்டி நீட்டுக்கு கேட்டது தான். ஓகே, and total distance எவ்வளோ? total distance அந்த பக்கம் x, திரும்பியும் x. so total distance எவ்வளோ? 2x. ஓகே, now அப்வார்டு டிராவல் பண்ற வெலோசிட்டி உங்களுக்கு தெரியும், டவுன்வார்டு டிராவல் பண்ற வெலோசிட்டியும் தெரியும். ஸோ டோட்டல் டைம் எப்படி வரும்டா? டோட்டல் டைம்னு சொன்னா டி ஈக்குவல் டு டி அப் பிளஸ் டி டவுன், டியூபி பிளஸ் டிடி. ஸோ டியூபிக்கு எந்த ஃபார்முலா படிச்சது அப்வார்டு போகும்போது? எக்ஸ் பை வி பி மைனஸ் விஆர். டவுன் ஸ்ட்ரீம் டிராவல் பண்ணும்போது எக்ஸ் பை விபி பிளஸ் விஆர். ஸோ இது க்ராஸ் பண்ணா டோட்டல் டைம் கிடைக்கும். அந்த சைக்கிளிக் ட்ரிப் ஒரு அங்கே போய் திரும்பி வந்த அந்த ரிட்டர்ன் ட்ரிப்போட டோட்டல் டைம் கிடைக்கும். ஸோ க்ராஸ் பண்ணா எப்படி வரும்டா? T ஈக்குவல் டு எக்ஸ் பை விபி மைனஸ் விஆர் பிளஸ் எக்ஸ் பை விபி பிளஸ் விஆர். ஸோ எக்ஸ் காமனா எடுத்தா ஸோ இது க்ராஸ் பண்ணி கொண்டு வரலாம், ரைட்? VB plus VR plus VB minus VR divided by A minus B into A plus B model தானே. ஸோ எப்படி வேணும்? A minus B whole square. ஸோ VB minus VR whole square வரும். ஓகே, மேலே VR மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு, கேன்சல் ஆகும். ஸோ டோட்டல் டைம் எப்படி வரும்? 2x VB VB 2 times 2x VB by VB minus எது வரும்? VR whole square வரும். இதுதான் என்னது? டோட்டல் டைம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் அங்கே 2x இருக்கு, டோட்டல் டைம் இங்கே இருக்கு 2x into VB by VB minus VR whole square. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம். ஓகே, ஸோ average speed equal to total distance 2x by total time என்னதுடா? 2x VB divided by VB minus VR whole square, VB minus VR whole square. So எது கேன்சல் பண்ணியாச்சு? 2x கேன்சல் பண்ணியாச்சு. So VB minus VR whole square by 2VB. இதுதான் என்னது? average speed. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரீம் டிராவல் பண்ணும்போது எப்படிதான், டவுன் ஸ்ட்ரீம் டிராவல் பண்ணும்போது எப்படிதான், அது ரெண்டு சொல்லியாச்சு. அண்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம் போயாச்சு, தென் திரும்பி டவுன் ஸ்ட்ரீமும் வந்தாச்சு. அப்போ எப்படிதான் கன்சிடர் பண்ணணும் சொன்னது. நவ் கேஸ் 3 என்னது? மேன் இஸ் கிராசிங் த ரிவர். ஒரு எப்படி சொல்லலாம்டா? எப்படி?
சொல்லலாம் boat is sailing. Okay, boat is crossing the river. Okay, so அப்போ boat velocity-யும் river velocity-யும் லீனியரா வராது. இதுவரைக்கும் லீனியர் தான். சேம் டைரக்ஷனா இருந்ததாலும் ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்ததுனாலும் லீனியரா எடுக்கலாம். ஆனா இங்க லீனியர் வராது. அப்ப என்ன வேணும்? வெக்டர் ஆல்ஜிப்ரா அப்ளை பண்ணணும். இதுவரைக்கும் அப்ளை பண்ண வெக்டர் ஆல்ஜிப்ரா தான். இனிமேலும் வெக்டர் ஆல்ஜிப்ரா அப்ளை பண்ணணும். நார்மலா சேம் டைரக்ஷன் ஆட் பண்ணது ஆப்போசிட் டைரக்ஷன் சப்ராக்ட் பண்ணது அந்த சேம் மெத்தட் இங்க அப்ளை பண்ணா கூடாதுன்னு அர்த்தம். ஸோ லிசன் ஹியர். ஸோ இது என்னது? இது ரிவர் வெலோசிட்டி. இது என்னது? போட் வெலோசிட்டி ஒரு மேன் வெலோசிட்டி. இந்த வின்னு சொன்னது என்னது? ரிசல்டன்ட் வெலோசிட்டி. ஓகே, ஸோ ரிசல்டன்ட் வெலோசிட்டி, ரிவர் வெலோசிட்டி, போட் வெலோசிட்டி, இது வெக்டர் சம் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் நெக்ஸ்ட் சொல்ல போகுது. ஸோ க்ரோசிங் சொன்னா அது 2 மெத்தடில் க்ரோசிங் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு ரிவர் க்ராஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ரிவர் க்ராசிங்குக்கு வாட் ஆர் த மெத்தட்ஸ்? minimum distance of approach or cross the river along the shortest possible path ன்னு சொல்லலாம், or cross the river and reach a point just opposite to the starting path. அதாவது just opposite shore, just opposite shore reach பண்ற மாதிரி cross பண்ணுது. அதுதான் minimum distance crossing. ஓகே, and second method என்னதுடா? cross the river in shortest possible time. மினிமம் டைமில் ரிவர் கிராஸ் பண்ணணும். இது ரெண்டு தான். நார்மலா மினிமம் டிஸ்டன்ஸ் மினிமம் டைம் தான். ஆனா இந்த மாதிரி கேஸில் மினிமம் டிஸ்டன்ஸ் மினிமம் டைம் ஆகணும்னு அவசியம் இல்லை. வை? அந்த பாடி வெலோசிட்டி மட்டும் கிடையாதடா. அந்த பாடி வெலோசிட்டி எஃபெக்ட் பண்ணதுக்கு, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கு அந்த பாடி டிராவல் பண்ற மீடியத்துக்கும் எது இருக்கு? வெலோசிட்டி இருக்கு. தட் மீன்ஸ் ரிவர் சம்டைம்ஸ் இந்த பாடி வெலோசிட்டி ஒப்போஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே வச்சு வெக்டர் சம் போட்டாதான் கரெக்ட் மினிமம் டைம் ரீச் ஆகுமா, மினிமம் டிஸ்டன்ஸ் ரீச் ஆகுமான்னு சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஷார்டஸ்ட் பாத் ஓர் மினிமம் டிஸ்டன்ஸ் சொல்றது கவனமாக்கிடு. வெரி இம்பார்ட்டன்ட் தான். தாராளமா வாட்டி கேள்வி வந்தது தான். இதுதான் ரிவர். ரிவருடைய விடுத்து என்னது? டி. ரிவருடைய விடுத்து டி. ரிவர் ஃப்ளோ பண்றது எந்த பக்கம்? இந்த பக்கம். வெலோசிட்டி ஆஃப் ரிவர். ஓகே, மினிமம் டிஸ்டன்ஸில் க்ராஸ் பண்ணணும். ஸோ போட் எங்கே இருக்குடா? ஏயில் இருக்கு. ஏயில் இருக்கிற போட்டு டைரக்டா எங்க ரீச் ஆகணும்? ஜஸ்ட் ஆப்போசிட் ஷோரில் ரீச் ஆகணும். அதாவது பியில் ரீச் ஆகணும். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? போட்டு டைரக்டா இப்படி டிராவல் பண்ணா, பி எய்ம் பண்ணி டிராவல் பண்ணா பியில் ரீச் ஆகுமா இல்லையா? ரீச் ஆகாது. ஏன் ரீச் ஆகாது? ரிவர் புஷ் பண்ணிட்டே இருக்கும். ரிவர் ஃப்ளோ இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ரிவர் ஃப்ளோ. ஸோ ரிவர் போட்டை புஷ் பண்ணி போட்டை எங்கே தான் ரீச் ஆகும்? கொஞ்சம் இந்த பக்கம் வரும். இப்படிதான் போட்டுக்கு ரிசல்டன்ட் வெலோசிட்டி வரும். ஸோ அது மினிமம் டிஸ்டன்ஸ் ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகாது? மினிமம் டிஸ்டன்ஸ் சொன்னா டிராவல் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ரிவர் விட்த் ஆயிருக்கணும். ரிவர் விட்த்துக்கு ஈக்குவலான மட்டும்தான் மினிமம் டிஸ்டன்ஸில் க்ராஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்படி போட்டு டிராவல் பண்ண வேண்டி இருக்கோ? கொஞ்சம் இந்த பக்கம் போட்டு டிராவல் பண்ண வேண்டி இருக்கும், கொஞ்சம் இன்க்ளைண்ட் ஆக வேண்டி இருக்கும். ஸோ இதுதான் வெலோசிட்டி ஆஃப் போட். இப்படி வெலோசிட்டி ஆஃப் போட் வரும்போது ரிவர் வெலோசிட்டி எந்த பக்கம்டா? ரிவர் வெலோசிட்டி இந்த பக்கம். வெலோசிட்டி ஆஃப் ரிவர். ஸோ ரிவர் வெலோசிட்டி இப்படி வரும்போது இது எது வரும்? வி கேபிட்டல் ஆர். வி கேபிட்டல் ஆர் கொடுத்தது என்னது? ரிசல்டன்ட் வெலோசிட்டி. வி கேபிட்டல் ஆர்னு சொன்ன என்னது? ரிசல்டன்ட் வெலோசிட்டி ஆஃப் போட். போட்டோட ரிசல்டன்ட் வெலோசிட்டி தான் நான் இங்கே வி கேபிட்டல் ஆர் கொடுத்தது. ஓகே, ஸோ இது எப்படி ரிசல்டன்ட் வெலோசிட்டி ஆயிடுச்சு? யூ சி ஹியர், போட்டு எய்ம் பண்ற பாயிண்ட் ஐ ஆம் கிவிங் சி. ஸோ போட் இஸ் எய்மிங் ஏசி. ஆனால் போட்டு ரீச் பண்ற பார்த்து மூவ் பண்ற பார்த்து ஏபி. ஃபைனல் பாயிண்ட் பி. ஓகே, ஸோ
அந்த விஆர் ரிவர் வெலோசிட்டினால போட்டுக்கு உருவாகிற ஷிஃப்ட் தான் என்னது சிபி. ஓகே, பிகாஸ் போட் இஸ் எய்மிங் சி and are reaching at B. So அந்த CB தான் shift சொல்லலாம். So A to C VB vector இருக்கு. C to B எந்த வெக்டர்டா? VR vector, river vector, then A to B resultant வரும். Because ரெண்டு vectors as the adjacent sides of triangle வரும்போது, ரெண்டு vectors as the adjacent sides of triangle வரும்போது, third side in opposite direction, opposite order னு சொன்னா அது resultant ஆயிடுச்சு triangle law. So, இங்க resultant velocity vector VR equal to vector VB, VB vector plus VR vector. Resultant velocity equal to boat velocity plus river velocity ன்னு சொல்லலாம். Okay. So, ஆனா resultant ஓட magnitude எதுக்கு equal ஆயிருக்கும்? Magnitude எடுக்கும்போது இது Pythagoras theorem direct apply பண்ணலாம். So, VR adjacent side தான், VB தான் hypotenuse, V small r என்னது river velocity. So resultant velocity magnitude root of boat velocity square minus river velocity square ஆகணும். So minimum distance cross பண்ணனும்னா எது புரிஞ்சிருச்சு? Resultant velocity should be perpendicular to VR. Resultant velocity should be perpendicular to river velocity. Then only minimum pathil travel பண்ண cross பண்ண முடியும். Okay. So எத்தனை angle inclined ஆகணும்? அது இந்த diagram பாருடா. இந்த பக்கம் யாரு? இதுதான் river velocity. So this angle எவ்வளோ? 90 degree. This angle எவ்வளோ? theta. So from river velocity எத்தனை angle inclined ஆகணும்? From river velocity எத்தனை angle inclined ஆகணும்? Boat velocity 90 plus theta. So minimum distance cross பண்ணனும்னா boat velocity and river velocity எத்தனை angle வரணும்? 90 plus theta angle வரணும். Okay, what is theta? Theta என்னது? Theta இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம்? Okay, what are the data given in question? அதை வச்சு theta கண்டுபிடிக்க முடியும். For example, இங்க river velocityயும் boat velocityயும் கொடுத்தது. So river velocity theta க்கு opposite தானே? Boat velocity hypotenuse da. So we can use sin theta. So sin theta equal to river velocity opposite side by hypotenuse. Oppo by hypo varu. VR by VB. VR by VB. So minimum distance cross பண்ணதுக்கு 90 plus theta angle boat velocity வரணும் with respect to river velocity. Okay. So boat aim பண்ண வேண்ட point எங்கே? C-ல. ஆனா ரீச் பண்றது எங்கே? B-ல. ஓகே. ஸோ இங்கே டைம் டு க்ராஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரிசல்டன்ட் வெலோசிட்டி VR ஈக்குவல் டு ரிசல்டன்ட் வெலோசிட்டி தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ணது. ஸோ width of river by time to cross எடுக்கலாம். ரிசல்டன்ட் வெலோசிட்டி ஈக்குவல் டு width of river by time எடுக்கலாம். time to cross எடுக்கலாம். ஓகே. ஸோ அங்கே ஒரு டவுட், அந்த ஷிஃப்ட் ஓர் எய்ம் பண்ண வேண்ட பாயிண்ட்டும் ரீச் பண்ற பாயிண்ட்டும் இன் பிட்வீன் எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கு? சிபி. அந்த சிபிக்கு ரீசனான வெலோசிட்டி என்னது? ரிவர் வெலோசிட்டி. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? ஸ்பீடுன்னு சொன்ன டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ எய்ம் பண்ண வேண்டாம் பாயிண்ட் சி அண்ட் ரீச் பண்ற பாயிண்ட் பி, அதுக்கு இன் பிட்வீன் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் சிபி ஈக்குவல் டு அதுக்கு ரீசனான வெலோசிட்டி ரிவர் வெலோசிட்டி இன்டு டைம் கால்குலேட் பண்ணா போதும். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஆனா இந்த ஆளுக்கு மினிமம் டிஸ்டன்ஸில் கிராஸ் பண்ண வேண்டாம். ஆனா எது போதும்? மினிமம் டைமில் கிராஸ் பண்ணா போதும். மினிமம் டிஸ்டன்ஸில் கிராஸ் பண்ண வேண்டாம், மினிமம் டைமில் ரீச் பண்ணா போதும். அப்போ எப்படிதான் கிராஸ் பண்ணணும்? திஸ் இஸ் ரிவர், width of river is D, river is flowing towards right, எந்த பக்கம் வரலாம்? ஓகே. Now boat is were at A, just opposite shoreல் இருக்கிற பாயிண்ட் B. ஓகே, போட்டுக்கு எங்கே போகணும்? போட்டுக்கு ஆப்போசிட் ஷோரில் ரீச் ஆகணும். ஆனால் கரெக்ட் பியில் ரீச் ஆகணும், அது அவசியம் இல்லை. ஸ்பீடு அங்கே ரீச் ஆனால் போதும், அதுதான் விஷயம்.
ஸ்பீடாக அங்கே ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இனிஷியலி பண்ணுற மாதிரி ஒரு முன்னாடி மினிமம் டிஸ்டன்ஸில் ரீச் பண்ணணும். அந்த மாதிரி மூவ் பண்ணால் போட்டு வெலோசிட்டி இந்த மாதிரி தானே வரும். ஸோ இந்த போட் வெலோசிட்டிக்கு we can take two components. இந்த பக்கம் ஒரு கம்போனண்ட் வரும், இந்த பக்கம் ஒரு கம்போனண்ட் வரும். ஸோ போட்டு வெலோசிட்டியில் இருக்கிற ஒரு கம்போனண்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம்? போட்டு வெலோசிட்டியோட ஒரு கம்போனண்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம்? டு ஒப்போஸ் ரிவர் வெலோசிட்டி. ஓகே, போட் வெலோசிட்டி ஒரு கம்போனண்ட் மட்டும்தான் க்ராஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ போட் வெலோசிட்டியோட ஒரு கம்போனண்ட் இங்கே ஆக்சுவலி வேஸ்டேஜ் தான். ரிவர் வெலோசிட்டி ஒப்போஸ் பண்ணுறதுனால அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ கைனடிக் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் வெலோசிட்டியும் எதுக்காக யூஸ் பண்ண முடியாது? இப்படி ட்ராவல் பண்ணும்போது க்ராஸ் பண்ணதுக்காக முடியாது. ஸோ அதனால தான் மினிமம் டிஸ்டன்ஸ் க்ராஸ் பண்ணது, ஆனால் மினிமம் டைம் ஆகாதுன்னு சொல்லுது. ஓகே, ஸோ மினிமம் டைமில் க்ராஸ் பண்ணணும்னா போட் எப்படி க்ராஸ் பண்ணணும்? டைரக்டாக A to B ட்ராவல் பண்ணணும். இதுதான் போட்டு வெலோசிட்டி. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? மினிமம் டைமில் க்ராஸ் பண்ணதுக்கு போட்டு வெலோசிட்டி ஷுட் பி பர்பெண்டிகுலர் டு ரிவர் வெலோசிட்டி. ரிவர் வெலோசிட்டி மினிமம் டிஸ்டன்ஸ் ஆகும்போது ரிசல்டன்ட் வெலோசிட்டி பெர்பெண்டிகுலர் டு ரிவர் வெலோசிட்டி தான். மினிமம் டைம் ஆகும்போது போட் வெலோசிட்டி பெர்பெண்டிகுலர் டு ரிவர் வெலோசிட்டி. ஓகே, நோ சி. ஆனால் இப்படி ஸ்விம் பண்ணா, ஒரு செயில் பண்ணா போட்டு கரெக்டாக பீடு ரீச் ஆகுமா? ரீச் ஆகாது. ஏன் ரீச் ஆகாது? ரிவர் புஷ் பண்ணிட்டே இருக்கும். வெலோசிட்டி ஆஃப் ரிவர் இந்த பக்கம்தான். ஸோ ரிவர் புஷ் பண்ணுறதுனால போட்டு டைரக்டாக அங்கே ரீச் ஆகாது, கொஞ்சம் இன்க்ளைண்ட் பண்ணி தான் ரீச் ஆகும். ஸோ எப்படி ரீச் ஆகும்டா? இப்படி தான் போட்டு ரீச் ஆகும். ஸோ இதுதான் என்னது? ரிசல்டன்ட் வெலோசிட்டி. இதுதான் ரிசல்டன்ட் வெலோசிட்டி. ஸோ போட்டு வெலோசிட்டி ரிவர் வெலோசிட்டி பர்பெண்டிகுலர் தான். ஓகே, ரிவர் வெலோசிட்டி இந்த பக்கம். ஓகே, ஸோ ரிசல்டன்ட் வெலோசிட்டி அண்டு ரிவர் வெலோசிட்டி ஆங்கிள் எவ்வளோ வரும்? இது தீட்ட கொடுத்தது. ஸோ இது எவ்வளோ வரும்டா? VR and VR, resultant velocity and river velocity 90 minus theta வரும். ஸோ இங்கே resultant velocity and river velocity எத்தனை ஆங்கிள் வரும்? 90 minus theta ஆங்கிள் வரும். 90 minus theta. இங்கே theta எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதுதான் given in question, அதை வச்சு trigonometric function யூஸ் பண்ணலாம். நார்மலி ரிவர் வெலோசிட்டி இருக்கலாம், போட் வெலோசிட்டி இருக்கலாம். ஸோ ரிவர் வெலோசிட்டி ஆப்போசிட் சைட், போட் வெலோசிட்டி அட்ஜசன்ட் சைட். ஸோ அப்படி இருந்தால் இங்கே tan theta யூஸ் பண்ணலாம். அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி, ஸ்மால் ஆங்கிள் ஆகும்போது tan thetaவோட வேல்யூ sin thetaவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸ்மால் ஆங்கிள் ஆகும்போது மட்டும், வெரி ஸ்மால் ஆங்கிள் ஆகும்போது. ஓகே, அப்போ ஆப்ஷனில் sin theta இல்லை, ஓ tan theta இல்லை. ஸோ sin thetaக்கு பதிலாக tan theta இருக்கலாம், tan thetaக்கு பதிலாக sin thetaவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே tan theta சொன்ன ஆப்போசிட் சைடு ரிவர் வெலோசிட்டி, அட்ஜசன்ட் சைடு போட் வெலோசிட்டி. இங்கே ரிசல்டன்ட் வெலோசிட்டி எப்படி வரும்டா? ரிசல்டன்ட் வெலோசிட்டி மேக்னிடியூட் எப்படி வரும்? ரிசல்டன்ட் வெலோசிட்டி ஃபார்முலா அங்கே சொன்ன மாதிரியே வரும். ரிசல்டன்ட் வெலோசிட்டி ஈக்குவல் டு போட் வெலோசிட்டி ப்ளஸ் ரிவர் வெலோசிட்டி. பிகாஸ் இங்கே போட் வெலோசிட்டி ரிவர் வெலோசிட்டி சேம் ஆர்டர் தான். ரிசல்டன்ட் வெலோசிட்டி தான் ஆப்போசிட் ஆர்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் வருது. ஓகே, ஆனால் ரிசல்டன்ட் வெலோசிட்டி மேக்னிடியூடு இங்கே அங்கே சொன்ன மாதிரி வராது. எப்படி தான் வரும்? இங்கே ரிசல்டன்ட் வெலோசிட்டி ஹைப்போட்டெனஸ் தான் அந்த ட்ரையாங்கிளுடையது. ஸோ பைதகோரஸ் தியரம் யூஸ் பண்ணால் VR ஈக்குவல் ரிசல்டன்ட் வெலோசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் போட் வெலோசிட்டி ஸ்கொயர் ப்ளஸ் ரிவர் வெலோசிட்டி ஸ்கொயர். இதுதான் ரிசல்டன்ட் வெலோசிட்டி. ஓகே, ஸோ he is aiming, எங்கே எய்ம் பண்ணது? B. ரீச் பண்ணுறது எங்கே? C. ஓகே, ஸோ டைம் டு க்ராஸ் பண்ணதுக்கு எந்த வெலோசிட்டி தான் யூஸ் பண்ணுது? VB, போட் வெலோசிட்டி தான் யூஸ் பண்ணுது. ஸோ டைம் டு க்ராஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைம் டு க்ராஸ் ஈக்குவல் டு வெலோசிட்டி ஃபார்முலா என்னது? வெலோசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டைம் சொன்னால் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலோசிட்டி. ஸோ டைம் டு க்ராஸ் ஈக்குவல் டு விட்த் ஆஃப் ரிவர் பை போட் வெலோசிட்டி தான் இங்கே வரும். அங்கே ரிசல்டன்ட் வெலோசிட்டி, இங்கே போட் வெலோசிட்டி. ஓகே,
and அந்த ஷிஃப்ட் பிசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிசிக்கு ரீசன் ஆன வெலோசிட்டி ரிவர் வெலோசிட்டி தான் இன்டு எத்தனை டைமுக்குள்ளதா அந்த ஷிஃப்ட் நடக்குது? க்ராஸ் பண்ணுற டைமுக்குள்ளதானே. ஸோ ரிவர் வெலோசிட்டி இன்டு டைமு தான் அந்த ஷிஃப்ட். ஓகே, ஸோ ரிவருக்குள்ள போட்டு மூவ் பண்ணும்போது, ஓகே, அண்ட் எஸ்கலேட்டருக்கு மேலே இன்னொரு ஆள் மூவ் பண்ணும்போது, ஸோ அந்த கேஸில் எல்லாமே மூவ் பண்ணுற ஆளோட வெலோசிட்டி இஸ் எஃபெக்டட் பை தி ஆப்ஜெக்ட், தி செகண்ட் பாடி. அந்த மாதிரி கேஸில் எல்லாமே we have to consider effective velocity or resultant velocity. Okay, here we have a question. Okay, question என்னது? A man wishes to cross a river in boat. If he crosses the river in minimum time, he takes 10 minutes with a drift of 120 meter. If he crosses the river taking shortest route, he takes 12.5 minutes. The velocity of the boat is. அப்போ அங்கே சொன்ன ரெண்டு கான்செப்ட் இந்த கொஸ்டின்குள்ளேயே இருக்கு. ஓகே, ட்ரை டு சால்வ் இட். வீடியோ போஸ்ட் பண்ண, தென் சால்வ் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்த ஆன்சர் கிடைக்கலன்னா ஒரு கிடைச்ச ஆன்சருக்கு டவுட் இருந்தால் வீடியோ கண்டினியூஸாக பாரு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கடா? ஃபஸ்ட்டு மினிமம் டைமுக்குள்ளே க்ரோஸ் பண்ணுது. எத்தனை டைமு எடுக்குது? 10 மினிட்ஸ். ட்ரிஃப்ட் எவ்வளோ? 120 மீட்டர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும்போது ஃபிசிக்ஸ், வெக்டர்ஸ் எந்த சாப்டராக இருந்தாலும் ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு பண்ணணும். அப்போ கன்ஃபியூஷன் இருக்காது, மிஸ்டேக் வருதுக்கு வாய்ப்பும் கம்மியாக இருக்கும். ஸோ ரஃப்பாக வரைஞ்சால் போதும். இதுதான் ரிவர். ரிவரோட விடுத்து என்னது? டி. ஃபஸ்ட் என்ன சொல்லி இருக்கடா? மினிமம் டைமில் க்ராஸ் பண்ணது. ஸோ மினிமம் டைம் க்ராஸ் பண்ணால் போட்டு வெலோசிட்டி இப்படி தான், பர்பெண்டிகுலர் டு ரிவர் வெலோசிட்டி. ரிவர் வெலோசிட்டி இந்த பக்கம், போட்டு வெலோசிட்டி பர்பெண்டிகுலர் டு ரிவர் வெலோசிட்டி தான். ஆனால் பாடி அப்படி ரீச் ஆகாது, கொஞ்சம் இன்க்ளைண்டாக தான் ரீச் ஆகும். இது ரிசல்டன்ட் வெலோசிட்டி. ஓகே, இது என்னது? ரிவர் வெலோசிட்டி. ஸோ இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி. ஸோ என்ன சொல்லியிருக்கு? ட்ரிஃப்ட் எவ்வளோ இருக்கு? 120 மீட்டர். ட்ரிஃப்ட்னு சொன்னால் பிசி தான். ஸோ பிசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரிவர் வெலோசிட்டி இன்டு டைம் கண்டுபிடிக்கலாம். ஸோ பிசி ஈக்குவல் டு விஆர் இன்டு டி. ஸோ பிசி எவ்வளோ? 120 ஈக்குவல் டு விஆர் இன்டு டைம் எவ்வளோ? 10. இங்கேருந்து ரிவர் வெலோசிட்டி கிடச்சிருச்சு. 120/10 எவ்வளோ? 12 யூனிட் எல்லாமே மீட்டர் பர் மினிட்டு தான் இருக்குது. ஓகே, 10 மினிட்டு தான், 120 மீட்டர் தான். ஆப்ஷன் எல்லாமே மீட்டர் பர் மினிட்டு தான். ஸோ எஸ்ஐயில் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ஸோ ரிவர் வெலோசிட்டி கிடைச்சாச்சு. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டேட்டா சொன்னதுன்னு அர்த்தம். செகண்ட் என்ன சொன்னது? இஃப் ஹீ க்ராசஸ் த ரிவர் taking shortest route, he takes 12.5 minutes. Velocity of the boat is. Shortest route சொன்னா என்னதுடா? Minimum distance. So minimum distance ஆகும்போது from A he will reach at B. ஆனால் போட்டு வெலோசிட்டி எப்படி இருக்கும்? போட்டு வெலோசிட்டி கொஞ்சம் இன்க்ளைண்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இன்க்ளைண்டாக தான் இருக்கும். ஓகே, ரிவர் வெலோசிட்டி இந்த பக்கம் வரும். ரிவர் வெலோசிட்டி இந்த பக்கம் வரும். ஓகே, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற, க்ராஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுற வெலோசிட்டி என்னது? ரிசல்டன்ட் வெலோசிட்டியும் தான். ரிசல்டன்ட் வெலோசிட்டி. ஸோ இங்கே ரிசல்டன்ட் வெலோசிட்டி தான் விட்த் ஆஃப் ரிவர். விட்த் ஆஃப் ரிவர் டி. ஓகே, விட்த் ஆஃப் ரிவர் பை க்ராசிங் டைம் எடுக்கணும். ஓகே, ஸோ ரிசல்டன்ட் வெலோசிட்டி மேக்னிடியூட் எப்படி தான்? இங்கே ரூட் ஆஃப் விபி ஸ்கொயர் மைனஸ் ரிவர் வெலோசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி பை டைம் எவ்வளோடா? இங்கே க்ராஸ் பண்ணதுக்கு எவ்வளோ டைமு? 12.5 மினிட்ஸ். 12.5 மினிட்ஸ். ஓகே, ஸோ இங்கே இந்த ஃபார்முலாவில் நமக்கு எது கொடுக்கலாம்? ரூட் ஆஃப் விபி ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு விஆர் எவ்வளோ கொடுக்கலாம்? 12 கொடுக்கலாம். விஆர் 12 தானே? எஸ். ஸோ 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ? டி பை 12.5. ஸோ 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144 தானே? ஸோ விபி ஸ்கொயர் மைனஸ் 144 ரூட்டுக்குள்ளே ஈக்குவல் டு டி பை 12.5. ஓகே, ஒரு ஃபார்முலா கிடச்சிருச்சு. இதே மாதிரி இங்கே க்ராஸ் பண்ணதுக்கு எந்த வெலோசிட்டி தான் யூஸ் பண்ணுதுடா? மினிமம் டைமில் க்ராஸ் பண்ணதுக்கு எந்த வெலோசிட்டி யூஸ் பண்ணுது? மினிமம் டைமில் க்ராஸ் பண்ணதுக்கு போட்டு வெலோசிட்டி ஈக்குவல் டு டி பை டி தான் எடுக்கணும். ஸோ போட் வெலோசிட்டி எவ்வளோ?
தெரியலே. boat velocity equal to d by அங்க டைம் எவ்வளோ 10 தான். equation number 1 இது, equation number 2 இது. so we have two equations. so இது solve பண்ணா we will get the answer. so question என்னது, velocity of boat தானே கண்டுபிடிக்கணும், உங்களால solve பண்ண முடியும். so இந்த ரெண்டு ஃபார்முலாவோட 1/2 பண்ண, equation number 1 divided by 2 பண்ணா எப்படி வரும், VB by root of VB square minus 144 equal to D by 10 by D by 12.5. D by 10 by D by 12.5. D cancel ஆகும். D 12.5 by 10. 12.5 by 10 எப்படி cancel பண்ணலாம்? You can mark it as 125 by 100. 125 by 100. 125 இல் எவ்வளோ 25 இருக்கு? எவ்வளோ 25 இருக்கு? 5. 100 எவ்வளோ? 4. So 5 by 4. So இங்கே ரூட் இருக்கு, ஸ்கொயர் பண்ணலாம். VB square by VB square minus 144 equal to 25 by 16. Cross பண்ணா 16 VB square equal to 25 VB square minus 25 into 144. இது கால்குலேட் பண்ண வேண்டாம். 25 into 144 அங்கே இருக்கட்டும். Why அங்கே இருக்கட்டும்? இங்கே VB square இருக்கடா, அது கேன்சல் பண்ணும்போது 25 ரூட்டும் 144 ரூட்டும் கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ 16 VB square அந்த பக்கம், மற்றது இந்த பக்கம். ஸோ 25 into 144 equal to 25 VB square minus 16 VB square எவ்வளோ? 9 VB square. ரூட் எடுத்தா 5 into 12 equal to 3 VB. 12 3 கேன்சல் பண்ணலாம், ரைட்? ஸோ இங்கே 4 வரும். ஸோ VB எவ்வளோ வந்தாச்சு? 20 மீட்டர் பர் மினிட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் ரெண்டு கன்செப்டும் இருக்கு. ஸோ விச் ஆப்ஷன் இஸ் ஆன்சர்? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு ஆன்சர் கிடச்சிருக்கடா? ஸோ ரெண்டு கன்செப்டும் இன்க்ளூட் பண்ண கொஸ்டின் தான் இது. ஓகே, க்ராசிங் த ரிவர். ஓகே,